வணக்கம் நண்பர்களே. உண்மையில் முதல் நான் ஒரு வீடியோ போட்டேன். நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டேன். நான் ஒரு கறி மிளகாய் கண்டு. இந்த கறி மிளகாய் கண்டு வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் தான் வச்சுருக்கிறோம். எந்தவித கெமிக்கல் பசலையோ ரசாயன மருந்தோ இல்லை. ஃபுல்லாக ஆர்கானிக் தான். நீங்களே பார்க்கலாம் இது எப்படி அதிண்ட பிஞ்சுகளோ அல்லது அதிண்ட காய்க்கிற திறன் வந்து அப்படி இருக்குதுன்னு தெரியும். இல்லை கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. ஆனால் நான் ஒரு கண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அநேகமாக எல்லா கண்டுகளையும் இப்படி தான் இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் இனம் இல்லை. இது வந்து அங்கண்ட திண்ணவேலி வெரைட்டி என்று சொல்கிறது. இது ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதுக்கு வந்து இது ஒரு நல்ல காய், நல்ல விதை. ரைட், அது நாங்கள் எங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு ஓகே நாங்கள் எதிர்பார்த்துலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வச்சது. ஃபுல்லாக ஆர்கானிக் தான். மருந்தில் இருந்து நோய் வந்தால் மருந்தில் இருந்து எல்லாம் வந்து ஆர்கானிக் நாங்களே தயாரித்து நாங்களே இதை வந்து செய்து கொண்டு வரோம். ஓகே, நீங்களும் வந்து ஆர்கானிக் முறையில் செய்கிற அளவுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னாண்டா எந்தவித நோய் இஷ்யூ வராது. கெமிக்கல் மரக்கறிகளை நாங்கள் பாவிக்கல வந்து கூடுதலாக வந்து எங்களுடைய சாப்பாட்டு நடைமுறையால் வந்து எங்கள் உடம்புகளில் வந்து தேவையில்லாத நோய்களை வந்து நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. நாங்களே எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை நாங்கள் உற்பத்தி செய்யக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து நல்ல மரக்கறியை சாப்பிட்றோம். அதை விட நல்ல மரக்கறியை ஆட்களுக்கு கொடுக்குறோம். ரைட், அப்போ ஆட்களுக்கும் நோய் தன்மை வந்து குறையும். இருந்தாலும் அழகான மரக்கறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சொல்லுவார்கள் அழகில் வந்து அப்போ வந்து ஆபத்து இருக்குமென்று சொல்லி. அது மரக்கறியாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி அது பொருந்தும். அந்த கருப்பொருள் வந்து பொருந்தும். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.